பாருங்கள், நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரியே சால்னா சூப்பராக இருக்குது. இது இட்லி, தோசை, பரோட்டா எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரோட்டு கடையில் கிடைக்கிற மாதிரியே இந்த சால்னா அருமையாக இருக்கும். நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா ஹோட்டல்லலாம் போனோம்னா பரோட்டாவுக்கு ஒரு சால்னா ஊற்றுவாங்க பாருங்கள், அதே மாதிரி இருக்கும். உங்களுக்கு வேணும்னா இன்னும் தண்ணியாக வேணுனாலும் நீங்கள் தண்ணியாக ஊற்றிக்கலாம். நான் இந்த பக்குவத்தில் வச்சுருக்கேன், சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம். வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வறுவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம். அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம். நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு, ரெடிமேட் இட்லி மாவு, இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா. நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம். இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், ஒரே ஒரு பட்டை, கல்பாசி 2 பீஸ், 10 பல்லு பூண்டு, சின்னதும் பெருசுமா இருக்குது, அதனால் இதையும் சேர்த்துக்கலாம். 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலையும் இதில் சேர்த்துக்கலாம். இதில் கசகசா 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குவோம். டீஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா, எள்ளு ஒரு 1.25 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதுலேயே 2 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன், இது வறுக்காத வேர்க்கடலை, இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா வதக்கிக்கலாம். இதுலேயே ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்குவோம். இதுலேயே ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் கீறி வச்சுருக்கேன், இந்த ஓடெல்லாம் எடுத்துகிட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வதக்கினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த அளவுக்கு கொத்தமல்லி தண்டு பகுதி இருக்கு இல்லையா, அதை நம்ம சேர்த்துக்கலாம். அப்போ நல்ல மணமாக இருக்கும். இதுலேயே ஒரு 10 இலை புதினா இலையும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு வதக்கினா போதும். இதை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இதை நல்லா ஆறின உடனே இதில் பல்ஸில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்குவோம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம், ஒரு 5-6 மிளகு, ஒரு இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும். ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினா போதும். இப்போது இதில் 2 தக்காளி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், இந்த 2 தக்காளியும் ஊற்றிடலாம். பாருங்கள், இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம். இப்போது இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போது மீல் மேக்கர் நான் என்ன பண்ணியிருக்கேன், நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு 1 நிமிஷம் அப்படியே உப்பு போட்டு மூடி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் 2 வாட்டி எடுத்து நல்லா புழிஞ்சு கழுவியாச்சு. இப்போ இதையும் சேர்த்துக்கலாம். இது உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் சேர்த்துக்குங்க. நான் 2 கை அளவுக்கு இந்த அளவுக்கு எடுத்து ஊற வச்சேன். காஷ்மீரி சில்லி மட்டும் நம்ம கலருக்காக சேர்த்துக்குவோம். ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். நல்லா எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள், அந்த அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போது காரத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள் நான் சேர்க்குறேன். இது 1.25 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த குழம்பு மிளகாய்த்தூளுக்கு பதில் நீங்கள் மட்டன் மசாலா இருந்தால் மட்டன் மசாலா போடலாம், அப்படி இல்லைன்னா கறி மசாலா தூள் இருந்தால் கறி மசாலா தூள் போடலாம், சிக்கன் மசாலா இருந்தாலும் நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா எல்லாத்தையும் எடுத்து இதில் ஊற்றிடலாம்.
இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். நல்லா கொதித்து வெந்து விசில் வரும்போது உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வரும். கெட்டிச்சால்னா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இல்லை எனக்கு தண்ணியாக தான் வேணுமாம்மா அப்படின்னா நீங்கள் தண்ணி வேணாலும் ஊற்றிக்கலாம், கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ குக்கர் மூடி வச்சிடலாம். வெயிட் போட்டுடலாம். 3 விசில் வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரியே சால்னா சூப்பராக இருக்குது. இது இட்லி, தோசை, பரோட்டா எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரோட்டு கடையில் கிடைக்கிற மாதிரியே இந்த சால்னா அருமையாக இருக்கும். நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா ஹோட்டல்லலாம் போனோன்னா பரோட்டாக்கு ஒரு சால்னா ஊற்றுவாங்க பாருங்கள், அதே மாதிரி இருக்கும். உங்களுக்கு வேணும்னா இன்னும் தண்ணியாக வேணுனாலும் நீங்கள் தண்ணியாக ஊற்றிக்கலாம். நான் இந்த பக்குவத்தில் வச்சுருக்கேன், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.